ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது மிக மிக முக்கியமான சம்பவமானது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நடக்கும். அது வேற ஒன்றும் கிடையாது, சொர்க்கவாசல் திறப்பு தான். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா முக்கோடி ஏகாதசி நாளில் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி நாளில் மறந்து கூட இந்த தவறுகள் செய்யக்கூடாது. அது என்ன தவறுகள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை விட உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய முழு பலன்களையும் தெரிஞ்சுக்குங்க. முழு பலன்களையும் தெரிஞ்சு ஏகாதசி விரதத்துடைய பலன்களையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, ஏகாதசி விரதத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி வைகுண்ட ஏகாதசி விரதத்தில் 30 முக்கோடி தேவர்கள் ஏற்பதாக ஐதீகம். இதனாலேயே இந்த நாளுக்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி என பெயர் இருக்கு. வைகுண்ட ஏகாதசி நாளில் பெரியவர்களுடைய வழிகாட்டல் படி விரதமிருந்து வணங்கினால் அந்த சொர்க்கவாசலத்திலிருந்து மோட்சத்தை அளிப்பார் இறைவன். இது ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் இந்த தவறுகள் செய்யாதீங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி ஏகாதேசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரம் 5, கர்மேந்திரம் 5, மனம் ஒன்று எனக்கூடிய 11வது நாள் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதேசி விரதம். அதே போல மாதங்களில் நான் மார்கழி என்கிறாரு மகாவிஷ்ணு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது. இதுவே மோட்ச ஏகாதேசி என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். இது ஐதீகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. அதே போல் ஏகாதேசிக்கு முதல் நாள் தசமி என்று திருமாலை வணங்கி விரதம் தொடங்கி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிடணும். வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் கண் விழித்து குளித்து மகாவிஷ்ணுவை வணங்கி மந்திரம் சொல்ல வேண்டும். அப்புறம் பெருமாள் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய வழிபாட்டு வைபவங்களை தரிசிக்கிறது இந்த நாளில் சிறப்பு. இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழுத்து புராண நூல்களை படிக்கிறது, பகவான் நாமங்களை சொல்வதுமாக மட்டுமே நீங்கள் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ஏகாதசி நாட்களில் தாய் தந்தைக்கு நினைவு நாள் சீர்திருத்தம் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி என்று நடத்த வேண்டும். ஏகாதசி என்று உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்யக்கூடாது. ஏகாதசி என்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து விட்டு விட வேண்டும். அன்று ஏகாதசி அன்றைக்கு பறிக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். ஆனால் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பூரண உபவேசம் பட்னி இருக்க வேண்டும். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. 7 முறை துளசி இலையை இந்த நாளில் சாப்பிட வேண்டும். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வர்றதுனால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும். ஸோ சாப்பிட வேண்டிய விஷயங்களாக இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குளிர்ந்த நீர் துளசியானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஏகாதசி என்று இரவில் விஷ்ணு கோவில்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக இந்த தினம் மட்டுமே திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசலை கடந்து பெருமாளோடு பரமபதத்தினை அடைவது சிறப்பு. கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கூட வாங்கி இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அன்று சாப்பிடக்கூடாது. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண் விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக சொல்லப்படுது. இது எதுக்குன்னா பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவார் என்பதையும், புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலுடைய வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த நாளில் ஏகாதசி அன்னைக்கு பரமபத விளையாடுறது ரொம்ப நல்லது. ஏகாதசி விரதம் முடிந்த மறுநாள் துவாதசி என்று காலையில் நீராடி திருமணிட்டு துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். அதுக்கப்புறம் விரதம் முடிக்கிறதுக்கு பரணை என சொல்லக்கூடியது பண்ணணும். பரணை என்றால் விரதத்தை முடிக்கக்கூடிய மரம் ஒன்றும் இல்லை. அதிகாலையில் அன்று 3 மணிக்கு பக்தி பாடல் பாடணும். 3:30 மணிக்கு சமையலை துவங்கணும். பல்வேறு காய்கறிகளோடு சூரிய உதயத்திற்குள் சமையல் முடித்து விரதத்தை முடிக்கணும். இதுதான் சொல்கிறேன். ஏகாதசி மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் குளித்து விட்டு கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிய பிறகு உப்பு புளிப்பு இல்லாத உணவை நீங்கள் சாப்பிட்ணும். அதாவது சுண்டைக்காய், நெல்லிக்கனி, அகத்திக்கீரையை பயன்படுத்தணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி 3 முறை கூறி சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். அப்புறம் ஏழைகளுக்கு இந்த நாளில் உணவு தானமாக கொடுக்க வேண்டும். துவாதசி அன்றும் பகலில் தூங்கக்கூடாது.
இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்கள் ராசிக்காரங்க விரதம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளிகள், உணவு விஷயத்தில் எந்த விலக்கும் கிடையாது. நீங்கள் எப்பயும் போலயே வந்து இருக்கலாம். விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கடகராசிக்காரங்க ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்ததா இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நிறைய யோசிக்க திறமையுடைய கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து எதிர்ப்புகள் வந்து விலக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து தீரும். பல வகையான யோகங்களானது ஏற்படும். அதை விட உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமானது உங்களுக்கு உண்டாகும். மனக்குழப்பம்லாம் நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை. இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் பிறரோடு பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமானது காணப்படும். தொழில் தொடர்பாக காரியங்கள் எது நீங்கள் பண்ணாலும் வெற்றியானது பெற முடியும். பொருளாதார முன்னேற்றங்களானது உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டணும். அப்போ தான் வசூலிக்க முடியும். வியாபார தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களால நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும். அப்போ தான் எல்லாத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். போட்டிகள்லாம் உங்களுக்கு மறையும். அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்புறம் திருமண தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக பலன் தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்று முன்னேற்றமானது ஏற்படும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள்லாம் நிறைவேறும். மனதிற்கு பிடித்த காரியங்கள்லாம் வந்து நடக்கும். அனைவரிடமும் சந்தோஷமாக பழகணும். அப்போ தான் மன அமைதியெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் பெண்களுக்கு கூட கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை காணப்படும். திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெற முடியும். அதனால் திறமையாக செயல்பட வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நட்சத்திரத்துக்கு ஏற்கவும் ஒரு சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதங்களில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். அப்போ தான் மனக்கவலை குறையும், பணவரவு இருக்கும். நெக்ஸ்ட்டு பூசமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். சுணுக்க நிலை நீங்கும். வீண் பலம் மறையும். சில்லறை சண்டைகள் சரியாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் நீங்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லணும். உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சேமிப்புகள் உயரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்புறம் ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி, இந்த வைகுண்ட ஏகாதசிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரக்காரங்களுக்கு புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்க்கணும். மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது. காரிய அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவ முன் வரணும். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்த தடைகள் நீங்கும். மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சி நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலையானது காணப்படும். ஸோ இந்த மாதிரி தாங்க நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கான பலன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ முழுசாக கடகராசிக்காரங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான முழு பலனையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இந்த தாள்கள நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியா இருந்ததுன்னா, இந்த பலன தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நெறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நன்றி.